வணக்கம். சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2024 நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்க. ஒரு டெம்பரரி ஆர் ஒரு பெர்மனன்ட் ஜாப் வந்து என்ன இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும். சரி, இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா சொல்றேன். இதுல மொத்த வேகன்சி வந்து 169 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்களுக்கான ஒர்க் லொகேஷன் எனிவேர் இன் இந்தியால வந்து இருக்கலாம். சரியா? இப்போ நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 15th to 2024. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அடுத்து வேகன்சி வந்து என்னன்னா ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நீங்க ஜிம்னாஸ்டிக்ல வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான இதெல்லாம் வந்து என்னன்னா வேகன்சி வந்து தனியாக பிடிச்சிருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து ஜூடோ. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே நீங்க எதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்க அதை வந்து செக் பண்ணுங்க. அதுல இருந்துச்சுன்னா அதுக்கான வேகன்சி வந்து என்னன்னா கரெக்டா பாருங்க. அதுல வந்து என்னன்னா நீங்க வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணலாம். சரியா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும் வந்து என்ன அப்ளை பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து என்ன, ஸோ இதுக்கான பே ஸ்கேல். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனால உங்களுக்கான சேலரி வந்து மினிமம் லைக் ஸ்டார்டிங் வந்து என்ன 21,700 வந்து ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன 70,000 ப்ளஸ் கிட்ட வந்து என்ன வரும். சரி, இதுதான் வந்து என்ன உங்களுக்கான சேலரி லெவல். அடுத்து அதர் அலவன்ஸுமே வந்து என்ன ஆட் ஆகும், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். சரி, நான் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கேன். பட் அதை விட என்ன எலிஜிபிலிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து என்ன 18ல இருந்து 23 இருக்கும். இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. இது வந்து யூஆர் கேட்டகரி. சரியா? அடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க மெட்ரிகுலேஷன் அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சரி, அடுத்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் என்னன்னா நீங்க நேஷனல் லெவல் ஆர் இன்டர்நேஷனல் லெவல் வந்து என்னன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் லெவல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிபிகேஷன்ஸ் லாஸ்ட் 3 இயர்க்குள்ள இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 2021 இருக்குங்க. 2021ல இருந்து 2023 இந்த இதுல மட்டும் நீங்க சர்டிபிகேட் வாங்கியிருந்தா நீங்க தான் எலிஜிபிள். இப்ப நான் 2019 வச்சிருக்கேன், 2020 வச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. இதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது. சரியா? அதே மாதிரி யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கேன். நான் ஸ்டேட் என்னோட ஸ்கூல் டீம்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் தான். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா சர்டிஃபிகேஷன் வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து என்னன்னா மோர் தென் 4 இயரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியதா. சரி, அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி நீங்க எஸ்சிஎஸ்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து ஆல்ரெடி 23 சொன்னாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5 வருஷம் வந்து நீங்க கூட்டிக்கலாம். சரியா? அப்ப 28 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஓபிசி நான் கிரீமில ஏறீங்க உங்களுக்கு வந்து 3 வருஷம் இருக்கும். சரி, ஆல்ரெடி 23 இப்போ வந்து என்னன்னா 26 வரைக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கான வந்து என்ன அப்படின்னா மார்க்கிங். ஸோ எந்த மாதிரி மார்க்கிங் ப்ரொவைட் இப்போ நீங்க ஒலிம்பிக் லெவலில் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான மார்க்கிங் இருக்கு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படி போக போக வந்து மார்க்கிங் எதுவும் குறையும். ஒலிம்பிக்ஸ் கேம் அதே மாதிரி வந்து நீங்க ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் லெவலில் ஸோ அதே மாதிரி வந்து நேஷனல் கேம் நீங்க யூத் ஜூனியர் லெவல் வந்து இருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து என்ன அது ஏத்தாப்புல வந்து மார்க்கிங் ப்ரொவைட் பண்ணும். சரி, இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னா யாராவது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து என்ன காம்படிஷன் போயிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போக 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 வந்து கம்மியாகிட்டே வந்து. சரி, இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஹைட் அண்ட் ஃபார் மேல் ஃபீமேலுக்கு வந்து வேரி ஆகும். உங்களோட ஜஸ்ட் வேரியேஷன் எவ்வளவு இருக்குன்னு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து என்ன எப்படி அப்ளை பண்றேன். ஸோ நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 சொல்லிடுறேன். ஸோ நீங்க இப்போ நீங்க ஃபீமேலா இருக்கீங்க இல்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரி நீங்க வந்து எக்ஸம்ஷன்ஸ் நீங்க வந்து என்ன பே பண்ண தேவை மிச்சம் இருக்கிற கேட்டகரி மட்டும் தான் வந்து 100 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ அடுத்த செலக்ஷன் ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்ப்பாங்க. லேட்டர் வந்து உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் எக்ஸாம் இருக்கும். சரியா? பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அதாவது ஹைட் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன மெஷர் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனா அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன பேட்டர்ன். இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த என்டையராக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தரவு பண்ணாங்க. சரியா? ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சு இப்போ பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். சரியா? அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்ன recruitment.crpf.government.in அப்படின்னு வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு. அந்த ஹோம் பேஜ் இதுல வந்தீங்கன்னா ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இது கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து சொல்லிங்க நம்ம அப்ளை பண்ணுற கடைசி டேட் அதாவது 15 பிப்ரவரி 2020 முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும்னு சரியா? இப்போ நீங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும். இந்த வியூ டீடைல்ஸ் கூட கிளிக் பண்ணலாம். இல்லை நான் டேரக்டா வந்து என்ன அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன் அந்த அப்ளை கியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சரியா? இதுல பேசிக் டீடைல் எல்லாமே கேட்பாங்க. அது கொடுத்து நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லாஸ்டா நீங்க வந்து 100 பே பண்ணதுக்கு அப்புறம் உங்க மெயில் வரும். நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன எப்போ ரிசல்ட் விடுவாங்க அதெல்லாம் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வெப்சைட் லிங்க் ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டேரக்டாக கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டடாக வந்து என்னன்னா ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண அது மூலம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.